ஆண்டவரும் அந்த சின்மாகியா இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்ம நேற்று பார்த்தோம், தேவன் பயங்கரமான குழியிலிருந்து தூக்கிடுவார். இன்னைக்கு அதன் தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 2 சொல்லுகிறது, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உளையான சேறு யோசித்து பாருங்க. நம்ம சேறு அந்த சகதியில நம்ம நடந்து போவோம்னு சொன்னா, அந்த சேறு சகதி என்ன செய்யும் சொன்னா நம்மள வலிக்கி விடுங்க. அதுவும் இது உளையான சேறு, ரொம்ப குழஞ்சி இருக்கிற சேறு, டக்குன்னு வலிக்கி விட்டுரும். அதே போல நிகழ்ச்சியை பார்க்கும்போது வாழ்க்கையில கூட நீங்க நல்லா இருந்திருக்கலாம். பாஸ்டர், ஒரு வாழ்க்கை நான் நல்லா இருந்தேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் ரொம்ப நல்லா இருந்தேன் பாஸ்டர், ஆனா ஒரு சின்ன பாவத்து நிமித்தம் நான் விழுந்து என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா உளையான சேற்றில விழுந்த அனுபவத்தை போல இருக்கிறேன். கர்த்தனை தூக்கி விடுவாரா? நிச்சயமா அந்த தூக்கி விடுவார். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த உளையான சேர்ல ஒரு வண்டி போச்சு அப்படின்னு சொன்னா வண்டியே ஸ்கிட் ஆகுங்க. அதே போல உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்க அந்த உளையான சேற்றில் விழுந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை தூக்கி விடுவேன். சரி, கர்த்தர் தூக்கி விட்டு என்ன செய்வான்னு சொன்னா கண்மலை மேல் நிறுத்துவார். அது என்ன பாச கண்மலை? நல்லா கவனிச்சு பாருங்க. கண்மலை என்று சொன்னால் அது ஒரு உறுதியான இடம் அல்லது பாதுகாப்பான இடம். பாஸ்டர், என்னை தூக்கி விட ஒரு மனுஷனும் இல்ல. பாஸ்டர், என்னை தூக்கி விட என்ன ஒரு நபரும் கூட இல்ல. நான் சொல்றேன், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், நீ எவ்வளவு பாவத்தின் விளிம்பில் இருந்தாலும் அல்லது எவ்வளவு பாவத்திற்குள் இருந்தாலும், உங்க சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருந்தாலும், அது உளையான சேறு போல இருந்தாலும், அதிலிருந்து என் தேவன் தூக்கி எடுத்து பாதுகாப்பான இடத்தில் அல்லது கண்மலையின் மேல் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். கர்த்தருடைய பிள்ளையை கவலைப்படாதீங்க. நிச்சயமா நீங்க விழுந்த இடத்துல இருந்து கர்த்தர் தூக்கி விடுவார். சொல்லுவாங்க, பாசம் முன்னாடி நல்ல ஜெபம் பண்றேன், ஆனா இப்பதான் ப்ரேயர் பண்ண முடியல. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் தூக்கி விடுவாங்க. திரும்பமா நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. பாஸ்டர், என் வாழ்க்கையில நான் நல்லா ப்ரேயர்ல இருந்துட்டு இருந்தேன் பாஸ்டர், நான் நல்லா ஆண்டவரை பிரகாசித்திருந்தேன், ஆனா சில காரணத்துல விழுந்து போயிட்டேன். பரவாயில்ல, தைரியமா இருங்க. நீங்க திரும்பமா ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா, உங்களோட பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் தூக்கி விடுவார். ஒரு கெட்ட குமாரன் தான், ஆனா அவன் தப்பு பண்ணவன் தான். அவங்க அப்பா அவன் வர்றதுக்காக காத்திருந்தான். அதே போல இருந்தாலும் உங்க வாழ்க்கையில கூட நீங்க வர்றதுக்காக ஏசப்பா காத்திருக்கிறார். அவற்றை வாங்க திரும்பவும் தூக்கிடுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருவருக்கு ஆசைப்பா எங்களை தூக்கி விடுக தேவன். அதற்காக சொல்றோம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொருக்கு ஆசை, எல்லா தடைகளை மாற்றுபடி அஞ்சோம். அற்புதம் நடக்கட்டப்பா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு எங்களோட பாவத்தெல்லாம் மன்னித்து தூக்கி விடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.